பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை தமிழகத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. கட்சி தலைவர்கள் எல்லாமே அவரோட அந்த மறைவுக்கு இரங்கலை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷோட கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் தொடர்பு இருப்பதா இப்போ தகவல் கசிஞ்சிருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை 3 முறை தமிழக காவல்துறைக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிய பின்பும் அவங்க எந்த நடவடிக்கையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கல அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இது ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் யாரு? ஆற்காடு சுரேஷோட கொலையும் இவரோட கொலையும் தொடர்பு படுத்தி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞராக இருந்த இவர் அரசியல்வாதியாக மாறினார். 2000 ஆண்டில் தான் இவர் தீவிரமான அரசியலை முன்னெடுக்க தொடங்கினார். குறிப்பாக புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வந்தார். அதன் பின்பு அதிலிருந்து விலகிட்டார். 2006 ஆண்டு சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதன் பின் தான் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து 2007 ஆண்டு முதல் அக்கட்சியோட மாநில தலைவராக இங்கே செயலாற்றிட்டு வர்றாரு. ஸ்டாலினுக்கு எதிராக களத்தில் 2011 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூரில் போட்டியிட்டார். அப்போ கணிசமான வாக்குகளை பெற்று தமிழகத்தோட பார்வையை தன் பக்கம் திருப்பி இருந்தார். ஆனால் இவர் தீவிர அரசியல் வருவதற்கு முன்பு அடிதடிகள், சில குற்ற பின்னணியில் இவர் சிக்கி இருந்தார். குறிப்பாக இவர் மேலே வழக்குகளும் பதியப்பட்டுச்சு. அதன் பின் தான் வழக்குகள்லேருந்து வெளியில் அவர் அரசியலில் இறங்கி இருந்தார். இருப்பினும் அவர் குற்றப்பின்னணி செய்தார் இல்லையா, அப்போது அவருக்கு எதிராக செயல்பட தொடங்கியவர்கள் இப்போ வரலுமே அவரை பழிவாங்கணும் அப்படிங்கிற நடவடிக்கையில் இறங்கி இருந்தாங்க. அவருக்கு எதிராக செயல்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. சம்பவத்தை அன்று நடந்தது என்ன? வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர்ல தான் இவர் குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில வெள்ளிக்கிழமை இரவு தன் நண்பர்களோட வெளியில நின்று பேசிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் திடீர்னு 6 பேர் கும்பலா இவர் மேல தாக்குதலை நடத்தி இருக்காங்க. சரமாரியா அவர் மேல வெட்டு விழுந்திருக்கு. இதுல இருந்து அவரால் தப்பிக்கவே முடியல. எனவே அந்த இடத்திலேயே சரிஞ்சு கீழே விழுந்திருக்காரு. இந்த நிலையில பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்காரு. இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து அண்ணா நகர்ல இருக்கிற காவல் நிலையத்தில் 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க், தற்போது 8 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வர்றோம். இது முதல் நிலை விசாரணை தான். விசாரணையை மேற்கொண்டு தீவிரப்படுத்துவதன் மூலமாக முழுமையான காரணம் என்ன, இதற்கு பின்னணியில் இருப்பது யார் அப்படிங்கிறது தெரிய வரும். 10 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். 8 பேர் இப்போ காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காங்க. இருந்த போதிலுமே அவரை வெட்டிட்டு தப்பி ஓடிய அந்த குற்றவாளிகளோட சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருது. ஆனாலுமே பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இன்னும் கைதாகவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் முன்வைக்கப்படுது. எனவே பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யாரு, அவங்கள பிடிக்கிறதுக்கு இப்ப காவல்துறை தீவிரமா விசாரணையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. கொலைக்கான பின்னணி என்ன? ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையும் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷோட கொலையும் தொடர்பு படுத்தி பேசப்படுது. ஏன், என்ன காரணம்? கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல எக்மோருக்கு ஒரு வழக்குக்காக வந்திருந்தாரு ஆற்காடு சுரேஷ். வழக்கு முடிந்த பின்பு அவரோட நண்பரான மாதவனோட பட்டினப்பாக்கத்துக்கு சாப்பிட போயிருக்காரு. அப்போ திடீர்னு அங்க இறங்கிய கும்பல் அவங்க மேல சரமாரியா தாக்குதலை நடத்துச்சு. இதுல ஆற்காடு சுரேஷுக்கும் பலத்த காயம், மாதவனுக்கும் காயம். இதுல ஆற்காடு சுரேஷுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. ஆனா அவர் உயிரிழந்துறாரு. ஆனா மாதவன் உயிர் பிழைக்கிறாரு. இருந்த போதிலுமே இதுல நேர்ல சாட்சி இருந்தது யாருன்னா மாதவன் தான். எனவே ஆற்காடு சுரேஷ் மரணமடைந்த 6 மாதத்துல மாதவனையும் அந்த கும்பல் வெட்டி சாய்க்கிறாங்க. அவர் மரணமும் அடைகிறாரு. குறிப்பா ஆற்காடு சுரேஷ் கொலை சம்பவத்திற்கும் ஆருத்ரா கோல்டு நிறுவன பண மோசடிக்கும் தொடர்பு இருப்பதா சொல்லப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, ஆருத்ரா கோல்டு பண மோசடிக்கு ஆதரவா ஆற்காடு சுரேஷ் இருப்பதா தான் தகவல் சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கும் வேலையை ஆம்ஸ்ட்ராங் செய்திருக்கிறாரு. எனவே
ஆற்காடு சுரேஷோட கொலை பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆற்காடு சுரேஷோட தம்பி அவரோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் பொறுத்தவரையிலும் எப்போவுமே தன்னை சுற்றி வந்துட்டு பலரும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருப்பார். அவரை பார்க்கறது அப்படிங்கிறதுமே மிக எளிதிலுமே நடக்காது. அப்படி தான் தன்னை வந்துட்டு அவர் எப்போவுமே கட்டமைச்சும் வச்சுருந்தாரு. இந்த நிலையில தான் அவர் எப்போ தனியாக இருப்பார், யார் அவர் கூடலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத கடந்த 2 மாதங்களாக இந்த கும்பல் வந்துட்டு கண்காணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆற்காடு சுரேஷோட இறுதி சடங்கின் போதே அண்ணனோட இந்த ஓராண்டு நினைவஞ்சலி வருவதற்கு முன்பே ஆம்ஸ்ட்ராங்கை வந்துட்டு தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற சபதத்தை தான் அவங்க ஏற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாள் அன்னைக்கு திட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்து இருப்பதா அவரோட தம்பியான புன்னை பாலா வாக்குமூலமும் அளிச்சிருக்காரு. குறிப்பா அவரோட அண்ணனான ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்கு பின்பு ஆம்ஸ்ட்ராங் தனக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தன்னோட வாக்குமூலத்தில் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனாலதான் கடந்த 2 மாதங்களா தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை இவங்க கண்காணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் உளவுத்துறையுமே காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்படலை. இந்த நிலையில தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை தான் உளவுத்துறையுமே காவல்துறைக்கு ரிப்போர்ட்டா வழங்கி இருந்தாங்க. ஆனா காவல்துறை ஆம்ஸ்ட்ராங்குக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கலை. இந்த சூழல்ல தான் கடந்த வெள்ளிக்கிழமை தன் வீட்டுக்கு வெளியில நண்பர்களோட பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இந்த கும்பலும் உள்ள புகுந்து அவரை வெட்டி சாச்சிருக்காங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட உடனிருந்தவர்களுக்குமே வெட்டுக்காயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தப்பி ஓடியவர்களையுமே இப்ப காவல்துறை அப்படிங்கிறது தேடிட்டு வருது. இதுல தமிழக அரசுக்கு இருக்கிற இன்னொரு அழுத்தம் என்ன அப்படின்னா, உளவுத்துறை ஆம்ஸ்ட்ராங்கோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத 3 முறை தெரிவிச்சும் கூட ஏன் பாதுகாப்பு வழங்கல? இதுதான் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் கேள்வியா முன்வைக்கிறாங்க. மேலும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்க ஆம்ஸ்ட்ராங்கோட உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு மருத்துவமனைக்கு வெளியில அவங்க போராட்டத்தையும் நடத்தி வர்றாங்க. எனவே இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன, பின்னணியில இருப்பது யாரு அப்படிங்கிறது தீவிரமான விசாரணை மேற்கொண்டா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். நன்றி.